பீதியை கிளப்பும் ஜோசியங்கள். அன்று நாஸ்ட்ரடாமஸ், இன்று பாபா வங்கா. யார் இவங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஏதோ இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு நினைக்காதீங்க. மேலை நாடுகள்லையும் இன்றைக்கும் மூட நம்பிக்கைகள் கொடிக்கட்டி பறக்குது. முன்னாடியெல்லாம் நாஸ்ட்ரடாமஸ் கணிப்பு அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த நாஸ்ட்ரடாமஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய முழு பெயர் மிக்கேல் டி நேட்ரடோமி. இதை சரியாக உச்சரிக்க தெரியாத ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருடைய கருத்துக்கள், இவருடைய பேச்சுகிற பேச்சுகள் இருக்கு இல்லையா, இவருடைய குடும்பமே ஜோசியத்துக்கு பெயர் போன ஒரு குடும்பமாக இருந்துச்சு. ஜோசியத்தை குடும்பத்தாரிடமிருந்து கற்றுக்கொண்ட இவர் கப்பாலா அப்படிங்கிற ரகசிய ஜோசியத்தையும் கற்றுக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதி வைத்த செய்யுள்களுக்கு எல்லாமே உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு இணைத்து திரித்து நீட்டியும் விளக்கம் அளித்து நாஸ்ட்ரடாமஸ் சொன்னது நடந்து வருது அப்படின்னு பெரிய புரளியை கிளப்பி விட்டு வந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் இப்போது பாபா வங்கா அப்படிங்கிற கண்ணு இழந்த பெண்மணி ஏதோ சொன்னதை எல்லாத்தையும் நாஸ்ட்ரடாமஸ் விஷயத்தில் செய்தது போலவே இப்போது நிகழ்வுகளோடு இணைத்து புதிய விளக்கங்களை சொல்லி வராங்க. சில மூட நம்பிக்கையை நம்பக்கூடியவர்கள், சில மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடிய கும்பல்கள். பாபா வங்கா 1911 வடக்கு மாசிடோனியாவில் பிறந்தாங்க. இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை பல்கேரியாவிலேயே கழித்தாங்க. இவருடைய இயற்பெயர் வாங்கிலியா பாண்டோவா. எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் மற்றும் இறந்தவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய, அவங்களோட பேசக்கூடிய திறன் பெற்றிருந்ததாக சொல்லி நம்முடைய ஊரில் சில பேர் போடும் அகோரி வேடத்தை போல பிரபலமாகியிருந்தார் பாபா வங்கா. தன்னுடைய 12வது வயதில் மிகப்பெரிய புயல் சிக்கி தன்னுடைய பார்வை இழந்தார். இருந்தாலும் அதற்கு பிறகு அவர் எதிர்காலத்தை பற்றி கணிக்க தொடங்கினார். தன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் தன்னம்பிக்கையோடு அதிலிருந்து மீண்டு வர வேண்டிய ஒரு பெண்மணி இப்படி நமது நாட்டில் அகோரி வேடம் போடுவதை போல போட்டுக்கிட்டு தான் வேடிக்கை. பொதுவாக காது கேட்க இயலாதவர்கள் கூட சைகை மொழி மூலம் பேசி சமாளிக்க வழி இருக்கு. ஆனால் கண் பார்வையற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? அதுவும் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. இதுக்கு விடிவு கண்டவர் தான் பிரெய்லி. நாஸ்ட்ரடாமஸ் பிறந்த அதே பிரான்ஸ் தேசத்தில் 1809ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு பிறந்தவர் பிரெய்லி. இவர் 3 வயதிலேயே பார்வை இழந்தவர். அவர் கண்டுபிடித்த பிரெய்லி எழுத்து முறைகள் இன்னைக்கும் பார்வையற்றோரையும் கல்வி கற்க வைக்க வகை செய்யுது அப்படின்னு சொன்னால் அது மிக பெருமையான விஷயமா இருக்கு. இப்படி தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் முன்னேறி உலகுக்கே வழிகாட்டும் விதத்தில் சாதனை படைத்தவர்கள் இருக்க, பாபா வங்காவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியே அறிய முடியாத நிலையில் உலகின் எதிர்காலத்தை பற்றி சொன்னார் அப்படின்னு வதந்தி பரப்பி வராங்க. பால்கனின் நாஸ்ட்ரடாமஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல், செர்னோபில் விபத்து, இளவரசி டயானாவின் மரணம், ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறியது, 2004 சுனாமி போன்ற முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை முன்கூட்டியே இவங்க சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோவிட் பெருந்தொற்று, உக்ரைன் மீதான போர், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் பற்றியும் அவர் கணித்தார் அப்படின்னு கலைப்பு விட்டாங்க. அப்படின்னா அதையெல்லாமும் முன்கூட்டியே ஏன் கண்டறிந்து தடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. பாபா வங்கா இருக்கும்போது அமெரிக்காவின் CIA, ரஷ்யாவினுடைய KGB, இந்தியாவுடைய ரா போன்ற உளவுத்துறைகளுக்கு வேலை இருக்காத. உலகில் பல நிகழ்வுகள் நடந்து முடிந்த பின்னர் தான் பாபா வங்கா ஏதோ சூசகமாக இதை முன்கூட்டியே சொல்லிட்டார் அப்படின்னு கதை கட்டுவது வாடிக்கையாகவே இருக்கு. இப்போ 3ஆம் உலகப்போர் நடக்கப் போவதாக பாபா வங்கா சொல்லியிருப்பதாக வதந்தியை பரப்பி வராங்க. பாபா வங்காவினுடைய இன்னொரு கணிப்பு உண்மையாகி வருகிறதா அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கிறது. போன வாரம் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் பாபா வங்காவின் அடுத்த உலக போரின் கணிப்புகள் பலரையும் கவலையில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு பீதியை கிளப்பி வராங்க. ஈரான் கிட்டத்தட்ட 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்தியது. இதனால இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் நீடிச்சுட்டு வருது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. பிற நட்பு நாடுகளும் அமெரிக்காவின் பாதையை பின்பற்றும் அப்படின்னு தெரியுது.
இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் இந்த நடவடிக்கையால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் உலகளவில் கவலைகளை அதிகப்படுத்தியிருக்கு. ஈரான் தற்கொலை ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை நிலைநிறுத்துவது ஒரு பெரிய மோதலுக்கான அச்சத்தை தூண்டியிருக்கு. இது சமூக ஊடக தளங்களில் 3ஆம் உலகப் போரின் சாத்தியக்கூறு பற்றிய விவாதங்களை தூண்டிவிட்டிருக்கு. சிரியாவின் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானிய துணை தூதரகத்தின் மீது ஏப்ரல் 1 அன்னைக்கு நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இது முன் எப்போதும் இல்லாத பழிவாங்கும் செயலாக பார்க்கப்படுது. இப்படி நடைபெற்று முடிந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்த்துவிட்டு இதனால 3ஆம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அஞ்சப்படுது அப்படின்னு தகவல்லாம் பரப்பப்பட்டு வருது. 3ஆம் உலகப் போரை பாபா வங்கா கணித்திருப்பது உண்மை அப்படின்னா இப்போ கூட நாம் சவால் விட முடியும். இப்போதைக்கு 3ஆம் உலகப் போர் சாத்தியமே இல்லை. அதுவும் பாபா வங்கா சொல்லியிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய டுபாகூர் கதை மாதிரி 2024ஆம் ஆண்டில் அதற்கு கடுகளவும் சாத்தியம் கிடையாது அப்படின்னு உலக நிலவரத்தையும் உலக அரசியலையும் அறிந்தவங்க சவால் விட முடியும். அதனால உலக நாடுகளுக்கிடையே சமாதானம் நிலவும், மக்கள் நல்லிணக்கத்துடன் வாழவும் உரிய சூழ்நிலை உருவாக்கும் முயற்சி மனிதகுலத்திற்கே உரிய கடமையாகும். அதை விட்டு பாபா வங்கா சொல்லிட்டாரு, நாஸ்ட்ரடாமஸ் சொல்லிட்டாரு அப்படின்லாம் புரளிகளை கிளப்பி விடுவதை அறிவார்ந்த மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.